பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். காலை வணக்கம். காலை வேலை ஆரம்பித்தாச்சு. நம்ம காக்காவுக்கு பிஸ்கட் வைக்க வேலை ஆரம்பித்தாச்சு. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? பிஸ்கட் வச்சு கொஞ்சம் நேரத்தில் காக்கா ஓடி ஓடி வந்துடுவார் பாருங்க. எங்கள் பிஸ்கட் நேற்று வேண்டாத ஒரு புது ரொம்ப பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதவு இப்படி லாக் பண்ணாமல் நான் நைட்டாக தூங்கிட்டேன். இதை ஃபுல்லாக கடிச்சிங்க பாருங்கள். அவ்வளோ கடித்து பிச்சு துப்பிட்டா. இனி புதுசு தான் வாங்கணும். விதவிதமாக செலவு நமக்கு விஸ்கி வைக்கிறா. நைட்டில் படுக்கும்போது எப்போவுமே இந்த லாக் போடுவேன்னு இது மறந்துட்டேன். சும்மா இழுத்து விட்டு படுத்துட்டேன். அவ்வளோ கடிச்சிட்டா. இப்போ இதையே நேற்று கடிச்சிட்டா. ஏன்னா இப்போ அவ்வளோ நாங்கள் கீழே கூப்பிட்டே போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு டைம் கிடைக்காதனால அதனால் வீட்டுக்குள்ளே சேட்டை ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த பிள்ளைங்களாம் எனக்கு ஒரு பிரச்சனை. பாட்டில் மேலே கிடந்தா கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்துமா இருக்க. இன்றைக்கி நம்ம செடியில் ஒரே ஒரு ரோஸு, ஒரே ஒரு செம்பருத்தி பூ. செம்பருத்தி செடினாலும் கட் பண்ணனால பூவெல்லாம் குறைஞ்சிட்டு. இப்போ நம்ம பாவக்காய் பாருங்கள். 1 2 3 4 பாவக்காய் பெருசு. நிறைய பிஞ்சு பாவக்காய் இருக்குது. இப்போ பழப்படி கருவேப்பிலை செடி நமக்கு துளுர ஆரம்பிச்சிட்டு. நம்ம செடியோட அப்டேட் இவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் தொங்கிட்டுருக்காரு பாருங்கள், தெரியுதுங்களா? தினமும் நைட்டில் கேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறனால காலையில் டக்குன்னு சமையல் பண்ணிடலாம். அப்போ நான் நைட்டில் படுக்கும்போது தினம் சாமியை நினச்சி ஒரு கிளாஸ் தண்ணியை இப்படி வைப்பேனா. விஸ்கிக்கு கொஞ்சோண்டு அண்டா ரைஸ் திட்டுனு இப்படி உள்ளே வந்து படுத்து கிடக்க பாருங்கள். அந்த நேரம் தான் திட்டுற நேரம் தான். மர நேரம் கழுவிடுவா உடம்ப. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. இவரை சொல்கிற தினம் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வாங்கன்னு இவருக்கு சும்மா டவலை கட்டிட்டு இங்கெங்கே நாந்துவார். பெடிகிரி வாங்கிட்டு வந்து மொத்தமாக டப்பாலேருந்து இதில் கொஞ்சம் விட்டு தட்டிடுவோம். கொஞ்சம் பெடிகிரி சாப்பாடும் கொடுத்தாச்சு, தண்ணி வச்சாச்சு, சூப்பராக பால்கனியும் கழுவியாச்சு. இப்போ விஸ்கி சாப்பாடு முடித்தாச்சு, காக்கா சாப்பாடு முடித்தாச்சு. நம்ம சாப்பாடு இன்னும் பண்ணணும். இப்போ கொஞ்சம் பீர்க்கங்காய் பொரியல் போட போகிறேன். பொரியல்னால் கூட்டு மாதிரி. அது நேற்று நைட்லேயே கட் பண்ணி வச்சுட்டு அதனால் கொஞ்சம் கருப்படிப்பு அடித்து போச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டியாச்சு, வெங்காயம், கொஞ்சமாக எண்ணெய், 2 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். பீர்க்கங்காய்க்கு பச்சை மிளகா வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு போடும்போது பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு இதில் போட்டால் சீக்கிரம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வசங்கி வரும். மஞ்சத்தூள், தனியா பவுடர், உங்களுக்கு எல்லா சாப்பாட்டில் கரம் மசாலா சேர்க்குற பழக்கம் இருக்கா? நான் ஏன் போடுவேன்னா சும்மா ஒரு பிஞ்ச் போட்டால் நல்லா மணமாக இருக்கும். நம்ம கடி வச்ச பீர்க்கங்காவை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கேஸை நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இது கொஞ்சமாக புதினா, தனியா கொஞ்சம் அரைச்சி வச்சேன். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம், சீக்கிரம் கெட்டு போயிடுது. நல்லா அரைச்சி ஃப்ரீசரில் வச்சேன். அது கொஞ்சம் போட்டால் நல்லா ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ நம்ம சாயம் சூப்பராக கொதிச்சுட்டு இப்போ சப்பாத்தி பண்ணுறதுக்கு கல்லை வச்சாச்சு. வாங்க சப்பாத்தியே பண்ணலாம். நேற்று நைட்டில் ராத்திரி படுக்கும் போதே சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையிலேருந்து டைம் கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த விஸ்கிக்கு கொஞ்சோண்டு அண்டா ரைஸ் பண்ண போகிறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அரிசியில் போட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் நல்லா 2-3 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். ஏன்னா வெறும் பெடிக்குடி கொடுக்கறதில்ல. கொஞ்சம் நேரம் ஒரு நேரம் அண்டா ரைஸ், கொஞ்சம் ஃப்ரூட்டு, கொஞ்சம் பெடிகிரி எல்லாம் மிக்ஸாக கொடுக்குறோம். இப்போ பேர் எடுத்தோன்னு வந்துட்டா. ஒரு பனானா, டெய்லி ஒரு பனானா. முதல் சாப்பாடு நம்ம சாமிக்கு, 2வது சாப்பாடு நம்ம ஆசாமிக்கு. நேரம் ரொம்ப ஆகிட்டு, அதனால் பெரிய சப்பாத்தியாக போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி. நம்ம பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி ஆகிட்டு. நீங்கள் இன்றைக்கி அப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா? நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ என்ன, வாங்க நம்ம டீயை குடிப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் சியர்ஸ் வாங்க டீ குடிப்போம். நீங்கள் டீ குடிச்சாச்சா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய வேலை கிடக்கு. சமையல் ஒரு வழியாக பண்ணியாச்சு. இனி அடுத்த வேலைலாம் கிடக்கு. முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு பிறப்பணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டட்டா பாய். நீ மீண்டும் நல்ல ஒரு பதிவில் பார்க்குறவங்கள லவ் யூ.